ஜனநாயகம் இப்படிதான் நான் பேசுறேன். அளவை நான் நிர்ணயிக்கிறேங்க, நீங்க பேசுங்க. இருங்க சார், நீங்க இருங்க, நீங்க இருங்க. உட்காருப்பா, உட்காருங்க. அவங்கள உட்கார சொல்லுங்க, நம்மளால உட்காருங்க. நான் யாரை பத்தியும் பேசலையே. தப்பு. நீங்க யாரை பத்தியும் பேசல. மாண்பு பேரக தலைவர்களே, உட்காருங்க, உட்காருங்க. நீங்க உட்காருங்க, உட்காருங்க. இந்த பக்கம் எல்லாம் உட்காருங்க, உட்கார சொல்லுங்க. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, 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 உட்காருங்க. இருங்க, கொஞ்சம் இருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க 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 பேசுறது அனுமதிக்க முடியாது. நீங்க பேசுறது அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. இருங்க, நீ பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. இருங்க. அதாவது இருங்க, கொஞ்சம் கவனிங்க. மான் உறுப்பினர் கோஆரி அப்படிலாம் கை நீட்டெல்லாம் பேசாதீங்க. உட்காருங்க, உட்காருங்க. அதில் கொடுக்க முடியாது. உட்காருங்க, உட்காருங்கன்னா உட்காருங்க. நீங்க நீங்க உட்காருங்க, என்ன உட்காருங்க. அது முன்னுரையாக இல்லை. இருங்க சார், நான் என்ன பேசும்போது பேசாதீங்க, குறுக்க பேசாதீங்க. பொதுவாக மானிய கோரிக்கை வருகிற போது முன்னுரையாக ஏதாவது தெரிவிக்க விரும்பினால் தெரிவிக்கலாம் என்கிற போது தலைவரை வாழ்த்தியும் அந்த பொறுப்பை உணர்ந்தும் வார்த்தைகள் சொல்வது வழக்கம்தான். இப்போது இருக்கிற நிலைமை என்ன என்றால், காலம், உடல்நிலை, முன்னாள் முதலமைச்சர் சொன்னது போல் உடல்நிலை கருதி உங்களுடைய அந்த முன்னுரையை விரைவாக நீங்கள் முடித்துக்கொள்ள வேண்டும். சொல்லிட்டேன்ல, நானே சொல்லிட்டேனே. நான் அதை தான் நான் அதை உறுதியாக சொல்லியிருக்கிறேன். அவங்க முடிப்பாங்க. அமைதியார். என்னுடைய வார்த்தைகள் ஜனநாயக பூர்வமானது. நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் இன்னொரு ரூலும் படிச்சிடறேன் உங்களுக்கு. ஏன்னா சில உறுப்பினர்கள் விதிப்படி நடக்கிறதா மரபுன்னு என்ன கேட்கக்கூடாது. பேரவையின் விவாதத்திற்கு வரும் எப்பொருள் மீதேனும் நடைபெறும் விவாத உரைகளுக்கான கால வரம்பை பேரவை தலைவர் தான் நிர்ணயிக்கலாம். நான் சொல்கிறேன், விரைவாக முடித்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். முடிப்பாங்க. இது இப்போ வேண்டாம், எந்த கேள்வி இப்போ அனுமதியில் நீங்கள் பதில் தொடங்க. இந்த வரலாற்று ரீதியான வெற்றிக்கு பிறகு இந்த 100 நாள் வாங்க, இந்த 100 நாளுடைய வெற்றி முதலில் சமூக நீதி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு. எத்தனையோ கட்சிகள் சமூக நீதியை பற்றி பேசினாலும் எங்களுடைய தலைவர் தமிழக மக்களினுடைய கனவை நிறைவேற்ற சமூக நீதி கணக்கெடுப்பை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு வரலாறு. அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சமூக நீதி கணக்கெடுப்புக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் சட்டமன்ற உறுப்பினர்களே.